குமுதம் பக்தியோட வாசகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல நாம இந்த முறையும் ஒரு பூஜைக்காக ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். எந்த கோயில், என்ன பூஜை, வாங்க பார்ப்போம். ஒருத்தர் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா என்னங்க அவசியம்? மகாலட்சுமியுடைய கடாட்சம் வேணும் இல்லையா? மகாலட்சுமியோட கடாட்சம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? அதுவும் அந்த மகாலட்சுமி சந்தான லட்சுமியா இருந்தா குலம் தழைக்கும், வம்சமும் தழைக்கும் இல்லையா? அதனால அங்க ஆனந்தமும் நிம்மதியும் பெருகும் இல்லையா? அப்படி ஒரு நிம்மதியும் ஆனந்தமும் பெருகணுன்றதுக்காக தான் சந்தான லட்சுமி பூஜையை நடத்துறதுக்காக இப்போ நம்ம மயிலாப்பூர்ல இருக்க மாதவ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கும் சந்தான லட்சுமி பூஜைக்கும் என்ன காரணங்க? பெருமாளுடைய பாதத்தை பார்க்குற பாக்கியமாக நமக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பெருமாளையே தன்னுடைய காலால் எட்டி உதைச்சாராம் ஒருத்தர். அப்படி உதைச்சவர் யார்? அதுவும் அவர் எங்கே போய் உதைஞ்சார் தெரியுமா? பெருமாள் எப்போதும் நித்திய வாசம் செய்யக்கூடிய பார்க்கடல்லே போய் பார்க்கடலுக்கு தேடி போய் அந்த பரந்தாமனை உதைஞ்சிருக்கார் ஒருத்தர். அதுக்கும் இந்த மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்ப்போம். இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் திகைப்பாக இருக்கலாம். அமைதியே உருவான முனிவர்களுக்கு கூட இப்படி ஆவேசம் வருமா என்று நினைக்க தோன்றலாம். ஆனால் இது நிஜக்கதை, புராணத்தில் நடந்த கதை. சப்த ரிஷிகளுள் ஒருவரான பிருகு முனிவருக்கு ஒரு சமயம் திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது. மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரில் தனிச்சிறப்பானவர் யார் என்ற எண்ணம் அவருக்குள் வந்தது. இந்த எண்ணம் வந்ததும் உடனடியாக விடை தேடி புறப்பட்டார். தவ வலிமையில் மிக்கவரான அவர் முதலில் சென்றது பிரம்மலோகம். அங்கே பிரம்மா தன் நாயகியான சரஸ்வதியுடன் சுவாரஸ்யமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். முனிவர் வந்ததை அவர் கவனிக்கவே இல்லை. சரி, ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தம்பதியர் என்று காத்திருந்தார் முனிவர். பிரம்மா அவரை பார்க்கவே இல்லை. சரி, இந்த பக்கத்து தலைதான் கவனிக்கவில்லை, இன்னொரு பக்கம் செல்வோம் என்று 4 பக்கங்களுக்கும் மாறி மாறி சென்றார் முனிவர். பிரம்மா அவரை கண்டுகொள்ளவே இல்லை. 4 முகம் இருந்தும் வந்தவரை கவனிக்காத கோபம் வந்தது முனிவருக்கு. பொறுமையின் சிகரமான அவர் பொங்கி எழுந்தார். தேடி வந்தவரை வரவேற்காத உமக்கு பூ உலகில் எங்கேயும் கோயில் இல்லாமல் போகட்டும் என்று சபித்தார். பிருகு முனிவர் சாபம் விட்டதை கூட சதுர்முகன் கவனிக்கவே இல்லை. கோபத்தோடு வெளியேறி கையிலைக்கு சென்றார் பிருகு முனிவர். அங்கேயும் அதே கதைதான். பரமனும் பார்வதியும் பரஸ்பரம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே பிரம்மலோகத்து கோபம் தனியாமல் இருந்த பிருகுவுக்கு இங்கே கைலாயத்தின் நிலைமை கடுங்கோபத்தை ஏற்படுத்தியது. சினந்த முனிவர் சீறினார். சிவனே, உமக்கு உருவில்லா அருவுரு ஏற்படட்டும் சபித்தார். புறப்பட்டார். அடுத்ததாக அவர் சென்று நின்ற இடம் வைகுண்டம். அங்கே பாம்பனையில் அரிதுயிலில் இருந்தார் பரந்தாமன். எரிச்சல் ஏற்பட்டது முனிவருக்கு. என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் அந்த காரியத்தை செய்தார் முனிவர். சொல்லவே நடுங்குகிறது. ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி மட்டு என்பார்களே, அப்படி ஒரு காரியத்தை செய்தார் முனிவர். ஆமாம், யாருடைய திருவடியை தங்கள் தலைமேல் தாங்கிக் கொள்ள தேவர்களும் முனிவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவாதி தேவனை என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் எட்டி உதைத்தார் முனிவர். பதறி எழுந்தாள் அலர்மகள், அலறினாள். அப்பொழுதுதான் உணர்வு வந்தது முனிவருக்கு. என்ன காரியம் செய்தோம் என்று பதறினார். ஆனால் அரில் தூயிலில் இருந்த மாதவன் அமைதியாக எழுந்தார். தவசியே, என்னை உதைத்தால் உமது பாதம் வலிக்கப் போகிறது என்றபடியே முனிவரின் பாதங்களை பிடித்து விட்டார். முனிவர் உதைந்த போது எழுந்த அதிர்ச்சியை விட இப்பொழுதுதான் அதீதமாக அதிர்ந்தார். இறைவா,
இத்துணை பண்பானவனா, இத்துணை குணமானவனா நீ? உன்னை உணராமல் உதைத்து விட்டேனே என்று பதறினார், கதறினார். பரந்தாமன் காலை பிடித்தார். அதே சமயத்தில் அங்கே இன்னொரு சம்பவம் நடந்தது. அது வைகுண்டத்தை விட்டு அமைதியாக வெளியேறிக் கொண்டிருந்தாள் திருமகள். பரந்தாமன் பரிதவிக்க அவள் அங்கிருந்து செல்வதன் காரணம் புரியாத முனிவர், தாயே, நீங்கள் இங்கிருந்து செல்ல காரணம் என்ன என்று கேட்டார். திரும்பினாள் திருமகள். நீயே ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அதன் பிறகு நடந்தது என்ன தெரியுமா? நமஸ்காரம். மாசி மாதம் மகாநக்ஷத்திரம் தாயார் மகாலட்சுமி அமிர்தவல்லி தாயார் சந்தான புஷ்கரணியில் அவதரிச்சா. தாயாரோட அவதார தினத்தை ஒட்டி தெப்போற்சவம் விசேஷமாக நடந்து வருகிறது. மாசி மகத்தன்னைக்கு இந்த புஷ்கரணியில் வந்து ஸ்நானம் பண்ண வேண்டியது. புத்திரபாக்கியம் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அந்த அனுகிரகத்துக்காகவும் தாயாரோட பரிபூர்ண கடாட்சத்துக்காகவும் இந்த சந்தான புஷ்கரணியில் வந்து ஸ்நானம் பண்ணுறது விசேஷமாக நடந்து வந்துருக்கிறது. மாசி மகம் தாயார் அவதரித்த தினம், அன்றைய தினம் தெப்போற்சவம். இன்று நமது தாயார் சந்நிதியில், அமிர்தவல்லி தாயார் சந்நிதியில் குமுதம் பக்தி அவளோட சார்பாக சந்தான லக்ஷ்மி அப்படின்ற அந்த காசுகள் வைத்து தாயார் திருவடியில் வைத்து அஷ்டோத்திர பூஜைகள் பண்ணார்கள். இன்றைக்கி நாம் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம் மயிலாப்பூர் மாதவ பெருமாள் திருக்கோவில். மாடமா மயிலை திருவல்லிக்கேணி என்ன ஆழ்வார்கள் இந்த மயிலாப்பூரை சேர்த்தே திருவல்லிக்கேணி திவிதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இடமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்திலே இந்த திருவல்லிக்கேணிக்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் மாதவ பெருமாள் திருக்கோவிலிலே ஆச்சரியமாக பேயாழ்வார் தலாதிபதியாக எழுந்தருளி இருக்கிறார். சந்தான லட்சுமி காயினை எதுக்காக நம்ம இந்த கோயிலில் பூஜை வந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் இந்த திருக்குளத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி பிறந்த கதை. மகாலட்சுமி பிறந்த கதையா? என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? வாங்க அதை உங்களுக்கு சொல்கிறேன். திருமாலை விட்டு திருமகள் நீங்கிச் செல்வதன் காரணம் தான் அவரது திருமார்பில் உதைத்ததுதான் என்பது புரிந்துவிட்டது பிருகு முனிவருக்கு. ஆம், மாலின் மார்பில் தானே திரு இருக்கிறாள். திரு இருப்பதனால் தானே திருமால். அவர் இப்பொழுது திரு நீங்கிவிட்டதால் அவர் வெறும் மாலாக அமர்ந்திருந்தார். அவரை பார்க்க முடியாத வருத்தத்தோடு அங்கிருந்து புறப்பட்டார் பிருகு முனிவர். நேராக சென்ற இடம் ஒரு வனம். அங்கே சென்ற அவர் தவத்தில் அமர்ந்தார். நீண்ட காலம் நீடித்த தவத்தின் பயனாக அவளுக்கு காட்சி தந்தாள் திருமகள். என்ன வரம் வேண்டும் கேட்டாள். தாயே, உலகுக்கெல்லாம் தாயான நீ எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும். பிருகு முனிவர் எந்த எண்ணத்தோடு அப்படி ஒரு வரத்தை கேட்கிறார் என்பது அப்போதே புரிந்துவிட்டது திருமகளுக்கு. புன்னகையோடு வரத்தை தந்தாள், மறைந்தாள். நாள்கள் நகர்ந்தன. மாசி மாதம் ஒன்றில் மக நட்சத்திர நாளில் அவரது ஆசிரமத்தின் அருகே இருந்த குளத்துக்கு நீராடச் சென்றார் பிருகு முனிவர். அன்றைய தினம் அந்த குளத்தில் ஓர் அழகான தங்கத் தாமரை உதித்தது. அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த தாமரை மலரில் தங்க மகளாக அவதரித்தாள் திருமகள். வாரி எடுத்தார் முனிவர். ஆசிரமத்துக்கு கொண்டு சென்றார். ஆசியோடு வளர்த்தார். குழந்தை வளர்ந்தது. முனிவரின் மார்பிலும் தோளிலும் உதைத்தது. சிரித்தது. கொஞ்சினார் முனிவர். திரும்ப திரும்ப தன் திருவடியால் அவரை தீண்டியது குழந்தை.
மகிழ்ந்தார் மாமுனிவர். திருமகளை உதைத்ததால் ஏற்பட்ட தோஷம் நீங்கியது என்று சிலிர்த்தார். ஆம், இதற்காகத்தானே இப்படி ஒரு வரத்தை அவர் கேட்டார். திருமகளை உதைத்த தனக்கு அவள் திருவடியால் உதை வாங்குவதுதானே சரியான தண்டனை. ஆனால் முனிவரான தன்னை உதைப்பாளா முகுந்தன் நாயகி? அதனால்தான் அவளை குழந்தையாக, அதுவும் தன் மகளாக வரும்படி வரம் கேட்டார். குழந்தை உதைத்தால் மகிழாத அப்பா உண்டா? முனிவரும் மகிழ்ந்தார். மகளுக்கு உரிய பருவம் வந்ததும் அவளை மணந்து கொள்ள வருமாறு மாதவனை நோக்கி தவம் இருந்தார் முனிவர். திருமகளும் திருமாலை வேண்டினாள். பகவானும் உரிய காலத்தில் வந்தார். கனக மகளின் கரம் பற்றினார். கல்யாண மாதவனாக தரிசனம் தந்தார். பிருகு முனிவர் தவம் இருந்ததும் மகாலட்சுமி தோன்றியதும் இந்த மாதவ பெருமாள் தலத்தில்தான். ஆம், மயிலாப்பூரின் அன்றைய பெயர்தான் மாதவ பெருமாள் புரம். இங்கே உள்ள சந்தான புஷ்கரணிதான் சந்தான திருமகளாக மகாலட்சுமி அவதரித்த திருக்குளம். இங்கேதான் பிருகு முனிவரின் ஆசிரமம் இருந்தது. இத்தகைய உயர்வான தலத்தில் திருமகள் அவதரித்த திருக்குளத்தின் கரையில்தான் குமுதம் பக்தியின் வாசகர்களான உங்கள் பெயரால் சந்தான லக்ஷ்மி யந்திர பூஜை நடைபெற்றது. இந்த கோயிலில் குளத்துக்கு சம்பந்தம் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது சந்தான புஷ்கரணி. அதே மாதிரி கிணத்துக்கும் இந்த மயிலாப்பூருக்கும் கூட ஒரு சம்பந்தம் உண்டுங்க. கிணறுக்கு மயிலாப்பூருக்கும் மாதவ பெருமாள் கோயிலுக்கு சம்பந்தமா என்னன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது ஒரு வித்தியாசமான புராண கதை. வாங்க அந்த கதையை சொல்றேன். மாதவ பெருமாள் புரம் என்கிற இந்த மயிலாப்பூருக்கு குளத்தினால் மட்டுமல்ல, கிணற்றினாலும் ஒரு பெருமை உண்டு. அது என்ன தெரியுமா? பார்க்கடலில் வாசம் செய்யும் பரந்தாமனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவை சங்கு சக்கரம், கதை, நந்தகம் எனும் வாள் முதலானவை என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும். பஞ்ச ஆயுதங்கள் என்று அழைக்கப்படும் அவற்றுக்கெல்லாம் ஒரு சமயம் ஒரு ஆசை வந்ததாம். பூவுலகம் சென்று புருஷோத்தமனை பூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் அது. அதனாலேயே அவையெல்லாம் ஆழ்வார்களாக அவதரித்தன என்கின்றன புராணங்கள். அப்படித்தான் வாசுதேவனின் வாளான நந்தகத்துக்கும் ஆசை வந்தது, தானும் ஓர் ஆழ்வாராக பிறக்க வேண்டும் என்று. அதனால் எங்கே சென்று தவமியற்றி எந்த இடத்தில் தான் அவதரிப்பது என்பதை அந்த எம்பெருமானிடமே கேட்டது. அதற்கு சொன்னார், பிருகு முனிவர் எம்மை ஆராதித்த வனம் சென்று நீ பூஜை செய்ய என்று. அப்படித்தான் நந்தகம் எனும் வாள் இந்த மாதவ பெருமாள் புறத்துக்கு வந்தது. இங்குள்ள கிணறு ஒன்றில் குழந்தையாக தோன்றியது, குமரனாக வளர்ந்தது. எப்போதும் அதன் நினைவில் பக்தியே இருந்தது. அந்த பக்தியும் பரந்தாமன் மீதானதாக மிகுந்தது, நிறைந்தது. பக்தி பித்தானது. அதனால் அதனை பேயாழ்வார் என்று அழைத்தார்கள் எல்லோரும். அந்த ஆழ்வார் தவம் இருந்தார் மாதவனை நோக்கி. அவர் கண்டது யாரை தெரியுமா? ஆம், இந்த தலத்தில் தோன்றியவளாயிற்றே முகுந்தன் நாயகி. அவள்தான் அவருக்கு முதலில் காட்சியளித்தார், பொன்மகளாக, பூமகளாக. அதன் பிறகே அவர் பெருமாளை கண்டார். அதனால் தான் பாடினார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று. திரு என்றால் திருமகள், பொன்மேனி குறிப்பது திருமாலை. திருவை கண்ட பிறகே திருமாலை கண்டார் இத்தலத்தில் பேயாழ்வார். அதனால் இங்கே அமிர்தவல்லி தாயாரின் சன்னதியில் அவருக்கு தனிச்சிறப்பாக எல்லா தூண்களிலும் அவரது திருவடிவம் செதுக்கப்பட்டு அன்னையையே அனுதினமும் அமிர்தவல்லி தாயாரையே தரிசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இத்தலத்தில். அமிர்தவல்லி தாயாரின் சன்னதியில் அவருக்கு தனிச்சிறப்பாக எல்லா தூண்களிலும் அவரது திருவடிவம் செதுக்கப்பட்டு அனுதினமும் அமிர்தவல்லி தாயாரையே தரிசிக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது இத்தலத்தில். பேயாழ்வார் அவதரித்த
புனித கிணறு இன்றும் மாதவ பெருமாள் புரத்தில், ஆம், மயிலாப்பூரில் அருண்டேல் சாலையில் இருக்கிறது. புராணத்தின் சான்று என்றும் சொல்லலாம். குமுதம் பக்தி வாசகர்கள், குமுதம் பக்தி வாசகர்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். அவளுடைய சேமத்தை अष्टैश्वर्य कृपा कटाक्षसिद्ध्यर्थं श्री महालक्ष्मी अमृतवल्ली नाजिका दिव्य दीक्षण्य कृपा कटाक्षसिद्ध्यते श्री महालक्ष्मी अमृतवल्ली तायार परिपूर्ण अनुग्रह सिद्धिरस्तु राजद्वारे उपरि उपरि अनुग्रह सिद्ध्यर्थं सर्वाभिष्टसिद्ध्यर्थं अष्टैश्वर्य कृपा कटाक्षसिद्ध्यर्थं लक्ष्मी कटाक्षसिद्ध्यर्थं श्री अमृतवल्ली नायिका समेत श्री माधवस्वामी परिपूर्ण अनुग्रह सिद्धिरस्तु दीर्घायुष्यमस्तु. குமுதம் பக்தி வாசகர்களான உங்க பெயரால இந்த மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயிலில் அமிர்தவல்லி தாயார் சன்னதியில் பூஜிக்கப்பட்ட சந்தான லட்சுமி யந்திரம் குமுதம் பக்தி ஸ்பெஷல் 12/3/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலோட கிடைக்குங்க. அந்த புக்கு 26/2/2026 அன்றைக்கே கடையில் கிடைக்கும். மறக்காமல் வாங்கிடுங்க.